அவமானப்பட்டிருக்கீங்களா? அசிங்கப்பட்டிருக்கீங்களா? போறவன் வரவன்லாம் உங்களை குறை சொல்லியிருக்கானா? நீங்க உருப்படவே மாட்டீங்கன்னு எல்லாரும் திட்டுறாங்களா? இன்னைக்கு சொல்றேன், இதுதான் நாம் வளர்வதற்கு அவர்கள் போடுகிற உரம். இதை எடுத்துக்கிட்டு விருட்சமா வளர்ந்துடணும். வேற லெவல்ல ஜெயிக்கணும் வாழ்க்கையில. புத்தகங்கள் நிறைய படிங்க. எவ்வளவு எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளோ நீங்க ஒரு மிகச்சிறந்த மனிதர்களாக மாறுவீங்க. விவேகானந்தர் ரொம்ப அழகா சொன்னார், நல்ல புத்தகம் என்பது தகவல்களை கொண்டு போய் சேர்ப்பது அல்ல. நல்ல புத்தகம் என்பது தகவல்களை கொண்டு போய் சேர்ப்பதல்ல, புதிய புதிய சிந்தனைகளை உன்னுள் உருவாக்குவதற்கு பெயர் தான் நல்ல புத்தகம். இந்த வாழ்க்கை என்பது யாருக்கும் நிரூபிப்பதற்கானது அல்ல. நம்ம எல்லாரும் யாரை பத்தி கவலைப்படுவோம்னு யோசிச்சு பாருங்க. உங்க பக்கத்திலேயே பாசம் தருகிற மனைவி இருப்பார், பாசம் தருகிற பிள்ளைகள், உங்களுக்காக உயிரை கொடுக்கிற 2 முக்கியமான நண்பர்கள் இருப்பாங்க. ஆனா உங்க மனசு முழுக்க நீங்க என்ன பண்ணாலும் உங்க தப்பு சொல்ற ஏதோ சொந்தக்காரனை பத்தி யோசிச்சிருக்கும். இதான் வாழ்க்கை. ஏன்னா கெட்டது எதுவோ அதைத்தான் மனசு யோசிக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு மனுஷால் இருக்கானுங்களே, நம்ம எப்போது எது செய்யறோம்? இட்லி திங்கிற கூட அவன் இப்படி இட்லி தின்னா நம்மளை தப்பு சொல்லிடுவானோ, நாம இதை செஞ்சா அவன் இப்படி பேசிடுவானோ. அதாவது நீங்கள் என்ன செய்தாலும் உங்களை குற்றம் காண போகிற ஒரு மனிதருக்காக உங்கள் வாழ்க்கையை அடமான வைப்பீர்கள் என்றால் அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனம் இருக்க முடியுமா? நீங்கள் கெட்டவர்களையே கவனித்துக் கொண்டிருப்பதால் பாவம் நல்லவர்கள் உங்கள் கண்களில் படுவதே கிடையாது.